அன்பார்ந்தவர்களே, வணக்கம். இந்த பெருந்தொற்று சூழலில் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆம், மனிதன் எதை கண்டும் அஞ்சுகின்றான். அச்சமே வாழ்க்கை என வாழ்வோர் பலர் உளர். ஆனால் இந்த காலகட்டத்தில் படித்தவர்களும் பண்பாளர்களும் பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை அஞ்சத்தக்க ஒரு பெருந்தொற்றினை கண்டு நாம் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அஞ்சி அஞ்சி வாழ்ந்து என்ன செய்ய முடியும்? நாம் அஞ்சாமல் மன தைரியத்துடன் எதையுமே எதிர்கொள்ள வேண்டும் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழலிலே அதெல்லாம் நம் நினைவிற்கு வருவதில்லை. அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம், நடுங்குகின்றோம். இதோ அங்கே அப்படி ஆய்விட்டது, அதோ அந்த தெருவிலே 4 பேர் இறந்து போய்விட்டார்களாம். இப்படி பேசும் பலரின் பேச்சுக்கள் நமக்கும் அந்த தொற்று வந்துவிடுமோ என்ற அச்சம் நம்மை அறியாமலே ஆட்கொள்கிறது. இந்த சூழலிலேதான் உங்களை திடப்படுத்த வேண்டும், அச்சத்திலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு சிந்தனையை உங்களுக்கு அளிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த சிறு கதையின் மூலமாக நீங்கள் அமைதியடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஓர் ஊரிலே அந்த ஊரை காக்கின்ற காவல் தேவதை ஒன்று அந்த ஊரை காவல் காத்து கொண்டிருந்தது. அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு தேவதை அந்த ஊருக்குள்ளே நுழைய முற்பட்ட பொழுது அந்த காவல் தேவதை அதை நிறுத்தி, எங்கே ஊருக்குள்ளே செல்லுகின்றாய் என்று தடுத்து கேட்டது. அதற்கு அந்த தேவதை சொன்னது, ஆண்டவனின் கட்டளை, இந்த ஊருக்குள்ளே ஒரு 1000 பேரின் உயிர்களை நான் எடுக்க வேண்டும். 1000 பேர் இந்த ஊரிலே மரிக்க வேண்டும் என்பது ஆண்டவன் கட்டளை. அவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் என்று சொன்னது. ஊர்காவல் தேவதை, அப்படியா, சரி போய் வா என்று அனுப்பியது. ஆனால் சற்று நேரத்திலே அந்த ஊர்காவல் தேவதை மிகுந்த கோபமும் அச்சமும் கொண்டு அந்த காவல் தேவதையை எதிர்நோக்கி இருந்தது. ஊருக்குள்ளிருந்து அந்த தேவதை வந்த பொழுது அதை கோபத்தோடு நிறுத்தி, நில், நீ என்னிடம் என்ன சொல்லிவிட்டு சென்றாய்? ஊருக்குள்ளே 1000 உயிர்களை எடுத்து வரச் சொல்லித்தானே உனக்கு உத்தரவென்றாய். இப்பொழுது என் ஊருக்குள்ளே 5000 பேர் மரித்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். ஏன் இந்த கொடுமையை செய்தாய் என்று கோபமாக கேட்டது. அதற்கு அந்த தேவதை, ஆண்டவனிட்ட கட்டளையை நான் சரியாக செய்திருக்கிறேன். அதை குறைவாகவோ கூடவோ செய்வதற்கு என்னால் முடியாது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனிதர்கள் இறக்க இறக்க அவர்களை கண்டு மற்றவர்கள், ஐயோ, அங்கே 4 பேர், இங்கே 5 பேர் இறந்து போனார்கள், நமக்கும் அந்த மரணம் வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே 4000 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆக நான் ஆண்டவன் கட்டளைப்படி உன்னுடைய இந்த ஊருக்குள்ளே 1000 பெயர்களை தான் மரிக்கச் செய்திருக்கிறேன், உயிரை எடுத்திருக்கிறேன். இந்த 4000 பேருக்கு நான் பொறுப்பல்ல. அவர்களெல்லாம் தங்கள் அச்சத்தால் மடிந்தவர்கள், அஞ்சி அஞ்சி வாழ்ந்தவர்கள். அவர்கள் அச்சத்தாலேயே மடிந்து போயிருக்கிறார்கள். இதற்கு நான் பொறுப்பல்ல என்று சொன்னதாம். பாருங்கள் பிரியமானவர்களே, எப்படி அந்த தேவ தூதன் சொன்னானோ அப்படியாக நாம் அஞ்சி அஞ்சி சாகின்றோம், பயப்படுகின்றோம். ஆனால் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாழ்நாளை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு அளித்த அந்த வாழ்நாள் வரை நாம் உயிர் வாழ்வோம் என்ற நம்பிக்கை, இறைவன் மேல் கொண்ட விசுவாசம் உங்களை நிலைநிறுத்தும். ஆகவே நீங்கள் அஞ்சாதீர்கள். அங்கே இங்கே என்றாலும் சரி, என்னை நோக்கி அந்த நோய் வராது. கொரோனா என்னிடம் நெருங்க என் தேவன் அனுமதிக்க மாட்டார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் செல்லுகின்ற பொழுது முன்னும் பின்னுமாக, இடமும் வளமுமாக தன் தூதர்களை அனுப்புகிறார், என்னை பாதுகாக்கிறார். அவர் இருக்க எனக்கு அச்சமேன் என்று சொல்லி மன தைரியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.